நிக்கிதா. அதாவது புதிய 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் தயாரிப்பதற்கு முன்பு அதற்கான நவீன இயந்திரங்களை பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட 7 நபர்கள் வாங்கி வந்து அந்த இயந்திரத்தை இயக்க தெரியாமல் யூடியூப் மூலம் பயிற்சி பெற்று கள்ள நோட்டு அடிக்க தாமதமானதால் பிடிபட்டுள்ளார்கள். இது சம்பந்தமாக தட்சிண கன்னட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் அருண் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியின் போது, அதாவது இந்த கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டம் பெல்தங்கடி தாலுகா கனியூர் கிராமத்துல அடஞ்சா என்ற இடத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த வாடகைக்கு எடுத்த அந்த வீட்டுல வந்து அதாவது இவர்கள் இந்த கள்ள நோட்டுகளை பிடித்த கும்பல் வந்து அசல் நோட்டுகளை போலவே, அதாவது எந்த ஒரு சந்தேகமும் அந்த நோட்டுல கண்டுபிடிக்க முடியாது, அது மாதிரி அச்சு அசலா இருந்திருக்குது. இந்த நோட்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பிடிச்சி இவங்களை விசாரிக்கும் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல் தெரியாச்சு. குறிப்பா இந்த பெங்களூரு, மும்பை மற்றும் கேரளா போயிட்டு இந்த இயந்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது இவங்க வந்து இந்த நோட்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி A4 ஷீட்ல கரெக்டா அச்சடிச்சு அந்த சோதனை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நோட்டு வெளியே வந்திருந்தா யாரும் அவ்வளவு சீக்கிரம் அந்த கள்ள நோட்டை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கூட போலீஸ் சூப்பரண்ட் சொல்றாரு. இதுல குறிப்பா இந்த மூளையாக செயல்பட்டவர் தட்சிண கன்னட மாவட்டம் புத்தூரை சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் குறிப்பிடத்தக்கது. அவர் இந்த மோசடி வேலையில நிபுணராகவும் விளங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு கூட்டாளிகளாக கூட்டு செய்தி மூலம் இதே நோட்டில் இன்னும் 6 பேர் பிடிபட்டிருக்காங்க. இந்த 6 பேருக்குமே அந்த இயந்திரத்தை முழுமையாக இயக்க தெரியவில்லாத காரணத்தால் இவர்கள் யூடியூப் மூலம் பயன்படுத்தி, அதாவது குறிப்பாக உருவாளு கிராமத்தை சேர்ந்த சிராஜுதீன் மற்றும் இந்த மீதமுள்ள 6 பேர் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த யூடியூப் இயந்திரத்தை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்து, அதாவது முழுமையா அவங்களுக்கு அந்த அறிவு இல்ல, பயன்படுத்தக்கூடிய எப்படி பயன்படுத்த தெரியாம யூடியூப்பை பார்த்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனாலதான் அந்த அச்சடிச்ச அவங்க நோட்டு வெளிவரதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. பின்னர் ரகசிய தகவலின் அடிப்படையில் உப்பினாங்கடி போலீசார் அவர்களை தற்போது கையோடு கூண்டோடு பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 பேர் பிடிபட்டிருக்காங்க. இந்த 7 பேருமே தனியா அந்த பகுதியில் தனிமையா ஒரு மலைப்பகுதியில் இருந்து வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க பணத்தை அச்சடிக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களிடமிருந்து அந்த பணம் அச்சடிக்க பயன்படுத்திய நவீன இயந்திரங்கள் அனைத்துமே தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு உப்பினாங்கடி போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். மேலும் இதில் தலைமறைவான சிலரை தேடி வருகிறோம் சொல்லிட்டு தட்சிண கன்னட மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் டாக்டர் அருண் தெரிவிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த கள்ள நோட்டு கும்பல் பிடிபடாமல் தாமதித்திருந்தால் இவர்கள் தயாரித்த 500 ரூபாய் நோட்டுகள் வெளியில் வந்திருக்கும். அந்த வெளியில் வந்த கள்ள நோட்டுகளை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருந்திருக்கும். இந்த திட்டத்தை நாங்கள் முறியடிச்சிருக்கோம் சொல்லி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. நிக்கிதா.